அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருப்பா. விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். 9ஆம் வகுப்புடைய பார்ட் 1 பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதே 9ஆம் வகுப்பு வரலாறுல பார்ட் 2க்கான வீடியோ வந்து முடிச்சிடலாம். சரியா? சரி, ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? சன்னி ஷியா பிரிவுகளின் தோற்றம். இந்த சன்னி முஸ்லீம் ஷியா பிரிவுகள் இதெல்லாம் பார்த்துருப்போம். அவங்களுடைய தோற்றம் எப்படின்னா, அரேபிய தலைவர்களுக்குள் ஏற்பட்ட சச்சரவுகளே இஸ்லாமின் இரு பிரிவுகளாக தோன்ற காரணமாயிற்று. அப்பிரிவுகள் சன்னி மற்றும் ஷியா என்று அழைக்கப்பட்டன அப்படின்றாங்க. சன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய நாடுகளின் தலைமையும் நபிகளுக்கும் அப்பொறுப்புக்கு வருவோரும் இஸ்லாமியத்தில் நம்பிக்கையுடைய மக்களின் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை கொண்டிருந்தனர். மாறாக ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் மத நாயகத்துடன் இரத்த உறவு கொண்டவர்களாகவும் அல்லது மன உறவு கொண்டவர்களாகவும் இருத்தல் வேண்டும். மற்றவர்கள் அனுமதிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தனர். அப்ப ஷியா பிரிவுக்கும் சன்னி பிரிவுக்கும் முற்றிலும் வேறுபட்ட கருத்து இருந்தது. அதனால பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, மங்கோலியர்கள் மற்றும் செங்கிஸ்கான் ரெண்டுமே ஒரு ஆபத்தான அமைப்புகள். ஓகேவா? இந்த மங்கோலியர்கள் நாடோடிகள் போர் திறன் கொண்டவர்கள் செங்கிஸ்கான் என்னும் மகத்தான தலைவனை உருவாக்கினார்கள். ஓகேவா? செங்கிஸ்கான் சிறப்பு மிக்க இராணுவ ஆற்றல் கொண்டவர். மங்கோலியர்கள் ரஷ்யாவை 300 ஆண்டு காலம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அப்ப இதெல்லாம் தான் கொஸ்டின். மங்கோலியர்கள் எத்தனை ஆண்டு காலம் ரஷ்யாவை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்கன்னா 300 ஆண்டுகள் கிட்ட வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்திருக்காங்க. இதன் காரணமாக இடைக்காலத்தின் இறுதி வரை ஏனைய ஐரோப்பிய நாடுகளை காட்டிலும் தொழில்நுட்பங்களில் ரஷ்யா வளர்ச்சியை பின்தங்கி அடைந்தது. இதனாலதான் ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்க, பின்தங்கி இருந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், திருச்சபை விளக்கம் என்பது ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருப்பதால் என்ன உரிமைகளுக்கு தகுதியானவரோ உரிமைகள் அவருக்கு மறுக்கப்படுவதாகவும், அவர் திருச்சபைக்குள் புனித சடங்குகளை செய்ய முடியாது, இருந்த பின்னர் அவருடைய உடலை திருச்சபைக்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் புதைக்க முடியாது. மது விலக்கம் என்பது ஒரு அரசனுடைய குடிமக்கனுக்கு அவர் பெற்ற தகுதியுள்ள சமயம் சார்ந்த பயன்களை மறுப்பதன் மூலம் அந்நபரை அரசருக்கே எதிராக வெறுப்பு கொள்ள தூண்டுவது. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சமயத்தோட இந்த திருச்சபையோட விளக்கத்துக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அது ஃபீஃப். ஃபீப் என்பது ஒருவருக்கு அறைவிட மேல் நிலையில் இருக்கும் கோமகனால் வழங்கப்படும் நிலம். அப்ப ஃபீஃப்ன்றது ரொம்ப முக்கியம், ஒரு புது வார்த்தையா இருக்கும். அப்ப ஃபீஃப்ன்றது என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு அவரை விட மேல்நிலையில் இருக்கும் கோமகனால் வழங்கப்படும் நிலத்தை என்ன சொல்றாங்க, ஃபீஃப்ன்றாங்க. நிலத்தை பெற்றவர் நிலம் கொடுத்தவருக்கு கைமாறாக சில சேவைகளை செய்ய வேண்டும், அது அவருடைய கடமையாகும். அப்ப ஃபீஃப்ன்றது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் வந்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட், அரசனை என்ன கொடுத்துருவாங்க, பேரரசனை என்ன கொடுத்துருவாங்க. அரசு ஒரு அரசரால் அல்லது அரசியல் ஆளப்படும் ஒரு நாடு. பேரரசு ஒரு அரசரால் அல்லது அரசியலால் ஆளப்படும் பல நாடுகளை கொண்ட பொருள் பெறும். அப்ப பல நாடுகளை அப்படின்னும் போது பேரரசு, ஒரு நாடுன்னும் போது அரசு. அடுத்தது பார்த்தோம்னா, ரோமானிய பேரரசின் சரிவுக்கு பிறகு ஐரோப்பிய சிறிய சிறிய ஜெர்மானிய அரசுகளாக சிதறிட்டிருந்த சமயம் ஹன் இனத்தவர்களும் கடுமையான போர்க்குணம் உள்ள மத்திய ஆசிய மக்களும் வடகிழக்கு இந்தியா மீது படையெடுத்தனர். ஸ்கந்தகுப்தரால் அவர்கள் முறியடிக்கப்பட்டாலும் அவருடைய மறைவிற்கு பின்னர் இந்தியாவினுள் நுழைந்து மத்திய இந்தியா முழுவதும் குடியேறினர். தோரமானர் மற்றும் மிகிரகுலர் இருவரும் நன்கு அறியப்பட்ட ஹன் அரசர்கள் ஆவார்கள். அப்ப ஹன்ஸுடைய அரசர்கள் அப்படி பார்க்கும்போது அந்த தோரமான மிகிரகுலர்கள் இவர் எல்லாமே என்ன, ஒரு நன்கு அறியப்பட்ட ஹன்ஸ் அரசர்கள் ஆவார்கள். இன்னொன்று வந்து ஹன்ஸுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க, ஊனர்கள் அப்படின்னுவாங்க. ஹன்ஸோடைய ஹெட் யார் தலைமையில வந்திருப்பாங்க அப்படின்னா அட்டீலா, இவங்களுடைய தலைமையில தான் ஹன்ஸோடைய படையெடுப்பு நடந்திருக்கும். நெக்ஸ்ட், இவ் அரசர்கள் புத்த மதத்தவர்களை தண்டித்தனர், புத்த மடாலயங்களை எரித்தனர். ஏறத்தாழ கிபி போர் பொது ஆண்டு 528ஆம் ஆண்டு மாதவத்தை சார்ந்த யசோதவர்மன் மூலமாக ஹன் இனத்தவர்கள் ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வந்தது. அப்ப அன்னையுடைய இனத்தவர்கள், அந்த ஹன்ஸுடைய கூட்டர்களை, அந்த கூட்டத்துடைய ஆட்சி யாருடைய ஆட்சி காலத்து முடிவு வந்துச்சுன்னா இந்த யசோதவர்மன். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, போய் ஹன்ஸுடைய படையெடுப்பை வந்து ஒடுக்கி இருப்பாரு. சரியா? அடுத்து, பாரசீகத்துடனான சாளுக்கியரின் உறவு முறை. பாதமி மற்றும் மதாபியை உட்கொண்ட. நெக்ஸ்ட், சாளுக்கியா. பாரசீகத்தில் அமைய பெற்ற சசானித் வம்சம் சாளுக்கிய அரச சமகால அரசர்கள் ஆகும். சீன வம்சத்தில் தாங் என்ற அரசருடன் சசானித் வம்சத்தின் கடைசி அரசரான 2ஆம் குசரவ் நல்ல உறவு முறையை கொண்டிருந்தார். ஓகேவா?
மேலும் சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசியின் தூதுவர்களையும் பகிர்ந்து கொண்டனர். நெக்ஸ்ட் மகாராஷ்டிரத்தை உள்ளடக்கிய சாளுக்கிய அரசர் தலைநகரம் பதாமி ஆகும். நெக்ஸ்ட் யுவான் சாங் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, சாளுக்கியர்களின் வீரத்தை புகழ்ந்து கூறும்பொழுது அவர்கள் நன்றி உணர்வு மிக்கவர்களாகவும் போரில் ஈடுபடுவதை பெருமையாகவும் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குபவர்களாகவும் திகழ்ந்தனர் என்கிறார். யாரு? யுவான் சாங் அப்படின்றது தெரியணும். அடுத்த இதே காலகட்டத்தில் ஐரோப்பா புனித ரோமானிய பேரரசும் பேரரசர் சார்ல்ஸ் லெமெக்னே. ஐரோப்பிய கண்டத்தில் கிபி பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டுகளில் காலத்தில் புனித ரோமானிய பேரரசு தோன்றியது. அப்ப 476ஆம் ஆண்டுக்கு பிறகு பழைய ரோமானிய பேரரசு புதிய ரோமானிய பேரரசுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்ததால் முடிவுக்கு வந்ததுன்றாங்க. அப்ப பழையசுக்கும் புதுசுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருந்ததால முடிவுக்கு வந்துருச்சுன்றாங்க. புதிதாக தோன்றிய ரோமானிய பேரரசு கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ உலகத்தையும் பிரதிநிதித்துவம் செய்ததால் புனித என்ற அடைமொழி பெற்றது. இப்பேரரசர் போப்பாண்டவரை போலவே பூமியில் வாழும் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். அப்ப அந்த போப்பாண்டவரை என்ன கருதிருக்காங்க? பூமியில் வாழ்ற அந்த தலைவருடைய கடவுளாக கருதியிருக்காங்க. ஓகேவா? இப்பேரரசர் அரசியல் நடைமுறையிலும் போப்பாண்டவர் என்ப சமய சார்ந்த பொறுப்பாளராகவும் விளங்க எல்லை வகுக்கப்பட்டிருந்த பேரரசர் உலகின் மிக உயர்ந்தவராக கருதப்பட்டாலும் போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையிலேயே வைக்கப்பட்டிருந்தார். பிராங்க் நாட்டின் சார்ல்ஸ் லெமெக்னே அரசர் புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை பொது ஆண்டு 800 பெற்ற முதல் பேரரசர் ஆவார். இப்பேரரசர் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லெமெக்னேனும் பல்லவ அரசர் 2ஆம் நந்திவர்மன் மற்றும் பிரதிகார அரசர் 1ஆம் நாகபட்டரும் சமகாலத்தவர் ஆவார். இந்த சமகாலத்தவர்கள் வரும்போது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும், எந்தெந்த அரசர்களுக்கு யார் யார் சமகாலத்தவரா இருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? அடுத்து அரசர் ஜான் மற்றும் சாசனமும். நெக்ஸ்ட் 1615ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சார்ந்த பிரபுக்கள் அரசர் 2ஆம் ஜான் என்பவரை சுதந்திர தனியுரிமை பட்டியலத்தில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தினார்கள். இங்கிலாந்தின் பிரபுக்கள் மற்றும் மக்களின் சில சுதந்திரங்களை மதிக்க வேண்டும் என்ற கருத்தை அப்பட்டயம் உறுதிப்படுத்தியிருந்தது. புனித ரோமானிய பேரரசில் நிலவிய ஆட்சியாளரின் மேலாதிக்க கோட்பாட்டை இங்கிலாந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா, இங்கிலாந்து அரசர் ஜான் மற்றும் இந்தியாவை ஆண்ட சுல்தான் இல்துமிஷ் இருவரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். எனவேதான் ஆரம்ப காலத்திலேயே மன்னரின் அதிகாரம் சோதிக்கப்பட்டதாக அறிகிறோம். அரசர் ஜான் மற்றும் மேக்னா கார்ட்டா, ஜான் பாடும் மேக்னா கார்ட்டா. அப்ப அவர் சைன் பண்ணது அந்த ஜான் பாடும் மேக்னா கார்ட்டா அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் கத்தோலிக்க மத உறுப்பு நீதிமன்றம். கத்தோலிக்க மத உறுப்பு நீதிமன்றம் இன்குசிஷன் அப்படின்னு சொல்ல பார்க்கலாமா? கத்தோலிக்க மத நீதிமன்றம் மத நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்களை கையாளுவதற்காக கத்தோலிக்க திருச்சபையால் உருவாக்கப்பட்ட அமைப்பே மத நீதிமன்றம் ஆகும். நெக்ஸ்ட் குற்றம் இழைக்காதாக கண்டறியப்பட்டவர்கள் தங்கள் கருத்தை கைவிட்டு திருத்தினால் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டன. தங்களை திருத்திக் கொள்ள மறுப்பவர்கள் கட்டி வைக்கப்பட்டு கொளுத்தப்பட்டனர். மத நீதிமன்றங்களிலேயே மிக பழிக்கப்பட்டு ஸ்பானிய மத நீதிமன்றம் ஆகும். பழிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஸ்பானிய மத நீதிமன்றம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா புனித இக்னேசியஸ் லயாலாவும் இயேசு சபையும். கிறிஸ்துவ மதத்தை பரப்புரை செய்வதற்காக இயேசு சபை புனித இக்னேசியஸ் லயாலா நிறுவியிருப்பாரு. அதனுடைய முக்கியத்துவமிக்க பணி என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆதரவற்றோருக்கு கல்வி சேவையை வழங்குவதுதான். ஆதரவற்றவர்களுக்கான அது உறைவிடங்களை வழங்குவது. நெக்ஸ்ட் அனாதை இல்லங்கள், கல்வி நிலையங்கள் போன்ற எண்ணற்ற அமைப்புகளை இயேசு சபை தொடங்கியது. வெகு விரைவில் அவர்களுடைய எல்லா பாகங்களிலும் கத்தோலிக்க மதத்தை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டிருந்தது காண முடிந்தது அப்படின்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் அமெரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் இடையே தாவரங்கள், விலங்குகள், தொழில்நுட்பம், பண்பாடு மற்றும் வினோதமான நோய்கள் ஆகியவற்றை இடப்பெயர்க்க ஐரோப்பிய காலனிக சக்தி அமெரிக்காவை வெற்றி கொண்டதே காரணமாகும். இது கொலம்பிய பரிமாற்றம், கொலம்பியா எக்ஸ்சேஞ்ச் என அறியப்படுகிறது. இதெல்லாமே என்னன்னு சொல்றாங்க, ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க, கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஐரோப்பிய நவீன கால விடியலின் போது இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, 1526ஆம் ஆண்டு 1526 நம்ம என்ன ஞாபகம் வரணும்பா? பானிபட் போர். அது ஞாபகம் வந்துடணும். ஃபர்ஸ்ட் பானிபட். நெக்ஸ்ட் ஆண்டு முகலாய அரசு தோற்றுவிக்கப்பட்டது. கிபி 1336ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட விஜயநகர அரசு கிருஷ்ணதேவராயர் கிபி பொது ஆண்டு 1509 ஆட்சியில் உச்ச நிலையை அடைந்தது. போர்த்துகீசியர்கள் தங்களது பேரரசை கீழ் திசையில் இந்தியா, மலாக்கா, இலங்கை இந்த இடத்துல நிறுவி கோவாவை தலைநகராக கொண்டு கடல் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அப்ப கோவாவை தலைநகரமாக கொண்டு அந்த கோவாவை தலைநகரமாக கொண்டு
அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருந்தாங்க யாரு இந்த விஜயநகர எம்பையர்கள். ஓகேவா? உச்ச நிலையை அடைந்து போர்த்துகீசியர்கள் தங்களது பேரரசை கீழ் திசையில் இந்தியா, மலாக்கா, இலங்கை நிறுவி கோவாவை ஓகே. அப்ப கோவா வந்து கேபிட்டல் யாரா இருந்தாங்க பார்த்தா போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்றாங்க, ஆக்குபை பண்ணி கோவாவை கேபிட்டலா வச்சு கீழ் திசையில வந்து அவங்க அந்த கடலை வந்து அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருப்பாங்க போர்ச்சுகீசியர்கள். அடுத்து தமிழ்நாட்டில் மதுரை நாயக்கர்கள் பாண்டிய அரசை 72 பாண்டியர்களாக பிரித்து ஆட்சி நடத்தினார்கள். தமிழ்நாட்டுல மதுரை நாயக்கர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம பாண்டிய அரசை 72 பாளையங்களாக பிரித்து ஆட்சி நடத்தினார்கள். ஜெசுட் மிஷனரிகளின் வருகையும் இயேசு சங்கத்தின் உறுப்பினரான புனித பிரான்சிஸ் சேவியர் பணிகளும் தூத்துக்குடியில் மீனவ சமூகத்தை சார்ந்தவர்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தை தழுவுவதற்காக காரணமாக அமைந்தன. நெக்ஸ்ட் காரன்வாலிஸ் பிரபு. ஒரு முக்கியமான நிறைய டேட்டாஸ் இவரை பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? காரன்வாலிஸ் பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்த இவர் ஈடனிலும் கேம்பிரிட்ஜிலும் கல்வி கற்றார். 1757 இராணுவத்தில் சேர்ந்தார். 1762 தந்தையார் இறந்தபோது இவர் கோமான் கார்ன்வாலிஸ் ஆன பின்னர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் மேலவையான பிரபுக்கள் அவையில் இடம்பெற்றார். அமெரிக்க விடுதலை போரின் போது இவர் மேற்கொண்ட போர் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவையாக இருந்தன. ஓகேவா? நெக்ஸ்ட் சில இடங்களில் அமெரிக்க படைகளை தோற்கடித்த இவர் இறுதியில் யார் கடவுளின் தனது படைகளுடன் சரணடைந்தார். யார் டவுனில் தனது படைகளுடன் சரணடைந்தார். இத்தோல்விக்கு பின்னும் அடுத்தடுத்து வந்த இங்கிலாந்து அரசாங்கங்களின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்து தொடர்ந்து முக்கிய பணிகளில் பணியமர்த்தப்பட்டார். 1786 நைட் பட்டம் சூட்டப்பட்டு அவர் அதே ஆண்டில் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஜெனரலாகவும் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பணியாற்றப்பட்டார். இது இவ்வளோ டேட்டாவில் நமக்கு கேள்வி கேட்கணும்னா இந்த இடத்துல தான் கேட்பாங்க. 1786 அவர் நைட் என்ற பட்டம் அப்படி வந்து சூட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா இங்கிலாந்து திருச்சபை சீர்திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட மத சீர்திருத்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்ற சீர்திருத்தவாதிகள் ரோமானிய கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளையும் நடைமுறைகளையும் ஏற்க மறுத்தனர். இவர்களே பியூட்ரிட்டானியர் தூய நெறியாளர் என்ற பொருள் பென அறியப்பட்டனர். நெக்ஸ்ட் இங்கிலாந்து திருச்சபையை சீர்திருத்த இவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்னெல்லாம் பார்க்கணும்னா, முதலாம் ஜேம்ஸ், நெக்ஸ்ட் முதலாம் சார்லஸ் ஆகிய ஸ்டூவர்ட் வம்ச அரசர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அப்ப முதலாம் ஜேம்ஸ், முதலாம் சார்லஸ் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து சகிச்சுட்டு அதை அவ்வளவு பொறுமையா பொருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இவ்வரசர்கள் மேற்கொண்ட அடக்குமுறை நடவடிக்கைகளில் பெருவாரியான டுட்டாட்டனியர் இங்கிலாந்திலிருந்து புலம்பெயர்ந்து வேறு பகுதிகளுக்கு வந்து குடியேறினார்கள். நெக்ஸ்ட் இவர்கள் வாழ்க்கை முறையை மேற்கொண்டனர். யாருடைய வாழ்க்கை முறைனா இந்த பியூட்ரிட்டானியர் அவங்களுடைய வாழ்க்கை முறையை தான் மேற்கொண்டிருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா இங்கிலாந்தில் 1750 4.7 மில்லியன் டன்களாக இருந்த நிலக்கரி உற்பத்தி 1900 250 மில்லியன் டன்களாக அதிகரித்தது. அடுத்தது போட்டிகளை கட்டுப்படுத்தவும் விலை உயர்வை தக்க வைக்கவும் உற்பத்தியாளர்கள் அல்லது விநியோகிப்பாளர்கள் ஏற்படுத்தி கொள்ளும் கூட்டமைப்பை கார்டெல் ஆகும். அப்ப கார்டெல் அப்படின்றதுக்கான வார்த்தையோட மீனிங்கை நம்ம ஜெனரலாக கேட்கலாம். அப்ப கார்டெல்லாம் எங்க நடக்குது, அந்த ட்ரேட் சென்டர்ல நடக்கிறது அந்த கார்டெல் அப்படின்வாங்க. ஓகேவா? அடுத்து 1806 பிரான்சில் வேளாண்மை உற்பத்தியில் ஈடுபட்ட மக்கள் தொகை 65.1 விழுக்காடாக இருந்தது. எந்த ஆண்டு? 1806. அதே 1896 என்ன சொல்றாங்கன்னா 42.5 விழுக்காடாக குறைஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அதே காலகட்டத்தில் தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளில் பங்கு 20.4 விழுக்காடாக இருந்தது, 31.4 விழுக்காடாக அதிகரித்தது அப்படின்றாங்க. அது குறைஞ்சிருக்கு, இது அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐரோப்பியர் அமெரிக்காவில் குடியேறுவதற்கு முன்பாகவே அம்மண்ணின் மைந்தர்களாக அமெரிக்காவை சொந்த நாடாக கொண்ட பூர்வ குடிகள் பொது செவிந்தியர் என அழைக்கப்பட்டனர். பூர்வ குடிகள் என்ன சொல்றாங்க, பொதுவாக செவ்விந்தியர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தற்போது அச்சொல் இழிவானதாக கருதப்பட்டதால் வரலாற்று அறிஞர்கள் அச்சொல்லை பயன்படுத்துவதில்லை. அமெரிக்கா முழுவதும் பரவலாக வாழ்ந்து வந்தனர். பல இன குழுக்களாக பிரிந்திருந்த அவர்கள் தங்களுக்குள்ளே போரிட்டுக் கொண்டிருந்தனர். மேலும் அடிமை சூழலில் வேலை செய்யவும் அடுத்த பார்த்தா அவர்கள் மறுத்தனர். அரசியல் தந்திரம், வன்முறை ஆகிய இரண்டின் மூலமாக ஐரோப்பியர் அவ்வின குழுக்களை சோர்கடித்து அவர்களது இடங்களை கைப்பற்றினர். எண்ணிக்கையில் மிக குறைந்து விட்டு அவர்கள் இன்றைய தினம் தங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் வாழ்கின்றனர். ஓகே, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பியா இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க. வேற என்னன்னு பார்த்தோம்னா இதுல முக்கியமானது. சரி, அடுத்து பார்த்தோம்னா அந்த மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமைகள் பிரகடனம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன சொல்றதுன்னா, இப்பிரகடனம் லஃபாய்டு தாமஸ் மற்றும் ஜெபர்சன் பிரபு ஆகியோர்களால் எழுதப்பட்டது. மனிதர்கள் மனிதர்களாய் இருப்பதினாலேயே இயல்பாகவே சில உரிமைகளை பெற்றுள்ளார்கள், ஓகேவா, என்பதை உறுதிப்படுத்தும் இயற்கை விதியை இது அடிப்படையாக கொண்டது. அவ்வுரிமைகள் உலகம் தழுவிய அனைத்து இடங்களிலும் அனைத்து காலங்களிலும் சொல்லத்தக்கவை. அழிவு ஒளி காலத்து தத்துவ ஞானிகளால் ஈர்க்கப்பட்டு எழுதப்பட்ட இப்பிரகடனம் பிரெஞ்சு புரட்சி, இதுதான் இம்பார்ட்டன்ட்,
பிரெஞ்சு புரட்சியினுடைய லட்சியங்களில் சாரத்தை விளக்குபவையாய் அமைந்தது. உலகளாவிய அளவில் சுதந்திரமும் ஜனநாயகமும் தலை தொங்குவதில் பெரும் தாக்கத்தை பிரகடனம் ஏற்படுத்தியது. அப்ப இந்த பிரகடனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமை பிரகடனம், லப்பாய்டு தாமஸ் மற்றும் ஜெபர்சன் பிரபு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தா ஒரு ஜெனரல் காலவரிசை கொடுத்துருக்காங்க. என்னென்ன நடந்துச்சு? ஸ்டேட்ஸ் ஜெனரல் கூடிய நாள், 3ஆம் பிரிவினர் தேசிய சட்டமன்றம், டென்னிஸ் மைதான உறுதிமொழி, தேசிய சட்டமன்றம் சட்டமன்றதாக மாற்றுதல், பாஸ்டி சிறை தகர்ப்பு. நெக்ஸ்ட் வந்து மனிதன் குடிமகன் உரிமைகள் பிரகடனம் எந்த இது பார்த்தீங்கன்னா 1789. அது பார்த்தோம்ல அதுதான். நெக்ஸ்ட் பெர்ஸ்டே அணிவகுப்பு. நெக்ஸ்ட் வெர்னேகி அரசர் தப்பியோடல், தேசிய பேரவை கூடியது, செப்டம்பர் படுகொலை, 16ஆம் லூயி கொல்லப்பட்ட நாள், நெக்ஸ்ட் ரோபஸ்பியர் கொல்லப்பட்ட நாள். இது இந்த காலவரிசை வந்து சும்மா ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் கொடுத்தா போதும். நீராவி இயந்திர பயன்பாட்டால் 1837 419 இருந்த பிரஷ்ய தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 1849 1444 உயர்ந்தது. ஓகேவா? 1820 10 லட்சம் டன்களாக இருந்த நிலக்கரி உற்பத்தி அடுத்த 30 ஆண்டுகளில் 60 லட்சம் டன்களாக அதிகமாக வந்து உற்பத்தி ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 1810 46,000 டன்களாக இருந்த இரும்பு உற்பத்தியில் 1850 40 ஆண்டுகள் எவ்வளவு இருக்கு பாருங்களா, 5,29,000 டன்களாக அதிகரித்தது. நெக்ஸ்ட் 1850 3638 மைல் நீளமாக இருந்த ரயில் பாதை 1870 20 வருஷத்துல 11,600 மைல் நீளமாக அதிகரித்தது. அதான் டெவலப்மெண்ட் ஆஃப் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்னன்னா 1846 எலியாஸ் யோவே என்ற அமெரிக்கர் துணி தைக்கும் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அப்ப எலியாஸ் ஓவே என்ன பண்ணியிருக்காரு? டெய்லரிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? 1846. நெக்ஸ்ட் துணிகளை வெண்மையாக்குவது, சாயமிடுவது, அச்சிடுவது போன்ற புதிய முறைகளின் கண்டுபிடிப்புகளால் 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் பல்வேறு நிறங்களில் துணிகளை தயாரிக்க முடிந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. தொழில் புரட்சி காலகட்டத்தில் முக்கிய கண்டுபிடிப்புகள் இதை ஒரு டக்குன்னு பார்த்துடலாமா? ஊது உலை, இரும்பு மற்றும் எஃகு. யார் கண்டுபிடிச்சது? ஆபிரகாம் டார்பி. ஓகேவா? அடுத்தது நீராவி இயந்திரம், தாமஸ் நியூகோமன். நெக்ஸ்ட் பறக்கும் நாடா, ஜவுளியில வந்து ஜான் கே. நெக்ஸ்ட் மேம்படுத்தப்பட்ட டார்பி முறை, இரும்பு மற்றும் எஃகு, ஜான் ஸ்மிட்டன். இயந்திர நூற்பு கருவி யார் கண்டுபிடிச்சா? ஜேம்ஸ் ஹக்ரீவ்ஸ். நூற்பு நீர் சட்டகம் யாருன்னா இந்த ரிச்சர்ட் ஆர்க்ரைட். நியூகோமனின் நீராவி இயந்திர மறுவடிவாக்கம் யாருன்னா ஜேம்ஸ் வாட். நெக்ஸ்ட் ஸ்பின்னிங் மியூல் பார்த்தீங்கன்னா சாமுவேல் கிராம்டன். விசைத்தறி இது ஜவுளியில பார்த்தீங்கன்னா எட்மண்ட் கார்ட்ரைட். நெக்ஸ்ட் பருத்தியிலிருந்து கொட்டை நீக்கம் அதுக்கான இது பார்த்தீங்கன்னா எலி விட்னி. காற்று பம்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சர்ட் ரிட்வித். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஃபிங் டேவிஸ். முதல் நீராவி ரயில் இன்ஜின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பண்டில். நெக்ஸ்ட் தி புட்சர் ரயில் இன்ஜின் யார் கண்டுபிடிச்சதுன்னா ஜான் ஸ்டீபன்சன். சுரங்கப்பாதை விளக்கு யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஹம்ப்ரி டேவி. தையல் இயந்திரம் இப்பதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் சாமுவேல் மோர்ஸ். தந்தி மோர்ஸ்கோட் தகவல் தொடர்பு எலியாஸ் ஹோவே. அடுத்தது குறைந்த செலவிலான எஃகு தயாரிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெசிமர். தொலைபேசி பார்த்தா அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். கம்பியில்லா தகவல் தொடர்பு பார்த்தா தாமஸ் ஆல்வா எடிசன். ஒளிரும் மின்விளக்கு வந்து மார்க்கோனி. இதெல்லாம் கண்டுபிடித்த ஆண்டுகள். ஓகேவா? அடுத்தது போயிடலாம். 1884 85 நடைபெற்ற பெர்லின் மாநாடு காங்கோ மாநாடு அல்லது மேற்கு ஆப்பிரிக்கா மாநாடு எனவும் அறியப்படுகிறது. ஓகேவா? மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நதி வடிவத்துடன் தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காகவே இம்மாநாடு கூடியது. காங்கோ நதியிலிருந்த வடிவு நிலத்தை கட்டுப்படுத்த தனக்குள் உரிமை குறித்து விவாதிப்பதற்கே போர்த்துகல் கூட்டிய மாநாட்டை போர்த்துகலின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. பெர்லின் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பொது சட்டம் காங்கோ நதியின் வடிநிலம் பொதுவானதெனவும் அங்கு வணிக கப்பல்களை செலுத்துவதற்கான உரிமை அனைத்து நாடுகளுக்கும் உண்டு எனவும் பிரகடனப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் அந்த டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர், டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இதெல்லாம் ஆட்சி பண்ணது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நெதர்லாந்து சேர்ந்தது 1665 825. போர்ச்சுகீசியர் ஃபர்ஸ்ட் 1505 1961 வரையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டென்மார்க் 1620 1869. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 68 54 954. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1612 1757. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி பார்த்தீங்கன்னா 57 1857 வரையும் போயிருக்கும். ஆங்கில ஏகாதிபத்திய ஆட்சி பார்த்தா 1857 1947. நெக்ஸ்ட் கார்னல் பெனிகுயிக். இவரை பத்தி ஒரு அருமையான டேட்டா இருக்கும்.
என்ன பார்த்தோன்னா பெண்ணிக்குயிக்கு ஒரு ராணுவ பொறியாளரும் குடிமை பணியாளரும் சென்னை மாகாண சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருப்பாரு. அவர் மேற்கு நோக்கி ஓடும் பெரியார் ஆற்றின் நீரை ஒரு அணையை கட்டி கிழக்கு நோக்கி திருப்பி வைகை ஆற்றை சார்ந்திருக்கும் லட்சக்கணக்கான புன்சை நிலங்களை பாசன வசதி கொண்டு வந்தார். மாற்ற முடியும் என அவர் முடிவு செய்தார். நெக்ஸ்ட் பெண்ணிக்குயிக்கும் ஏனைய ஆங்கில பொறியாளர்களும் இயற்கையின் தீர்க்க சீற்றத்தை, வனவிலங்குகள், விஷ உயிரினங்கள் ஆகியவற்றின் ஆபத்துகளையும் எதிர்கொண்டு அணையின் கட்டுமான பணிகளை மேற்கொண்ட போது இடைவிடாத மழையால் இடையூறுகள் ஏற்பட்டன. ஆங்கிலேய அரசிடம் இருந்து போதுமான அளவுக்கு நிதியை பெற முடியாத நிலையில் பெண்ணிக்குயிக் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய சொந்த சொத்துக்களை வித்திருப்பாரு. இங்கிலாந்து சென்று தனது குடும்ப சொத்துக்களை விற்று அப்பணத்தை கொண்டு அணையை கட்டி முடித்தார். அணை கட்டும் பணிகள் 1895 முடிவுற்றன. முல்லை பெரியார் அணை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட வேளாண் நிலங்களுக்கு தொடர்ந்து பாசன வசதி அளித்து வருகிறது. ஓகேவா? அப்ப இந்த பெண்ணிக்குயிக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஒப்பந்த கூலி முறை கொடுத்துருப்பாங்க. ஒப்பந்த கூலி முறைனா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து அடிமையை கூப்பிட்டு போயிட்டு அங்கே வேலை செய்ய வைப்பாங்க. ஒரு குறைஞ்ச அமௌண்ட், ரொம்ப குறைஞ்ச அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதான் ஒப்பந்த கூலி முறை கொடுத்துருப்பாங்க என்பது தண்டனைக்குரிய ஒரு ஒப்பந்த முறையாகும். இவ்வொப்பந்தத்தின்படி ஒப்பந்த கூலியான ஒருவர் வேலை செய்ய மறுத்தாலோ, வேலைக்கு வராமல் போனாலோ, அவருடைய முதலாளியின் ஆணைகளுக்கு பணிய மறுத்தாலோ, பணியிடத்தில் காணப்படவிட்டாலோ அவர் ஊதியம் மறுக்கப்படுதல் அல்லது சிறை தண்டனைக்கு உள்ளாவார். இதுதான் ஒப்பந்த கூலி முறை. ஓகேவா? இது வந்து அங்கே இருந்து யார் யாரெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்ற டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. 42 70 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையே மொத்தம் 5,25,482 இந்தியர்கள் இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகியவற்றின் சொந்தமான காலனிகளில் குடியேறினார்கள். அவர்களில் 3,51,401 பேர் மொரிஷியர்களும், 76,697 பேர் டிமோராவுக்கும், 42,519 பேர் ட்ரினிடாவுக்கும், நெக்ஸ்ட் 15,169 பேர் ஜமைக்காவுக்கும், 6,448 பேர் நோட்டாலுக்கும், நெக்ஸ்ட் 15,005 பேர் ரீயூனியனுக்கும் சென்றனர். ஏனைய பிரெஞ்சு காலனிகள் 16,341 பேர் சென்றனர். ஏற்கனவே மொரீஷியஸ் சென்ற 30,000 நபர்களை இலங்கை, மலேசியா ஆகிய இடங்களுக்கு சட்டத்திற்கு புறம்பாக பிரெஞ்சு காலனிகளுக்கும் அனுப்பப்பட்டவர்களையும் மேற்சொன்ன புள்ளி விவர கணக்கில் சேர்க்கவில்லை. இவ்வாறாக 1870 ஒப்பந்த கூலி முறை இந்திய தொழிலாளர்களை கடல் கடந்து காலனித்துவத்துக்கு அனுப்புவது சட்ட ரீதியாக ஐரோப்பா காலனிகளில் உள்ள பெரும் பண்ணைகளுக்கு அடிமை உழைப்பை வழங்கியது. 1870 ஒப்பந்த கூலி முறை அப்படின்னும் போது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? சென்னையில் பஞ்ச நிவாரண முகாம் சமையல் அறை 1776-78 புகைப்படம் எடுத்தவர் W.D. ஹூப்பர். இதுதான் அந்த சமையல் அறை ஒப்பந்த கூலி முறை அப்போ போயிருந்தப்ப இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு புகைப்படத்தை வச்சிருக்காங்க நமக்கு. ஓகேப்பா? அப்போ நம்ம 9th புக்ல பார்ட் 2ல இருக்க இம்பார்ட்டன்டான கொஞ்சம் டேட்டாஸ் பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒன் டைம் ரீடு கொடுத்தாலே இது ஓரளவு நம்ம ஞாபகம் இருக்கும். நமக்கே படிக்கும் போது தெரியும் எந்த கேள்வி நமக்கு வரும் அப்படின்றது. நிறைய கதை இருக்கும். அந்த கதையெல்லாம் முடிஞ்சளவு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டான டேட்டாவை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேவா? நம்ம அகாடமியில் பார்த்தா SIMPCக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.